உங்களோடு பேசும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த பொழுது எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் காட்டினார். அதிலும் எங்களை நாங்களே எப்படி காத்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடைசி கால ஒரு எச்சரிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஓகே, மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24 3:5 ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒரு எச்சரிக்கையின் செய்தி. கடைசி நாட்களில் பலர் உண்மையான கிறிஸ்துக்கள் போலவும் உண்மையை பேசுகிறவர்கள் போலவும் பொய்யை தங்கள் அடைக்கலமாக்கி கொண்ட நபர்கள், பொய்க்குள்ளாக பொய்யன் பொல்லாதாவி பிசாசுக்குள்ளாக ஜீவிக்கிறவர்கள், அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் தேவ ஜனங்களின் மனதை மாற்றுவதற்கு, அதான் அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேட், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார், யாரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பலர் என் நாமத்தில் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி பலரை மோசம் செய்வார்களாம். என்னவாம்? எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? கொழும்புல நினைக்கிறேன், அந்த கடற்கரை அருகே ஒரு நபர் சுற்றி கொண்டு திரிந்தாராம். அது ஊடகங்களிலே வந்தது இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? கிட்டத்தட்ட நாங்கள் யாரும் இயேசுவை காணல. கண்டீங்களா? ஒருவரும் காணல. ஆனால் அதில் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இயேசுவை போல ஒரு கெட்டாப்பை அவர் போட்டு ஒரு கோயிலுக்குள்ளே நுழைந்திருக்கிறார். ஒரு கத்தோலிக் கோயிலுக்குள்ளே சடுதியாக பூஜை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஸ்டேஜ் மேடைக்கு கீழாக நின்று அவர் ஆசி வழங்கினாராம். இப்போ சொல்லுங்க, எங்கள் ஆண்டவராகிய தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவர் இந்த வேதத்திலே புறக்கணிக்கப்பட்ட, இந்த வேதத்திலே அவர் செய்யக்கூடாது என்று தவிர்த்து வைத்திருக்கிற அல்லது ஒதுக்கி வைத்திருக்கிற விக்கிரக ஆராதனை இருக்கிறதான ஒரு இடத்திற்கு அவர் செல்வாரா? சொல்லுங்க, செல்வாரா? அங்க விக்கிரகம் இருக்குது, மனிதனை கடவுளாக வைத்திருக்கிறார்கள், தேவன் சொல்லாததை செய்கிறார்கள். ஆனாலும் நான் பார்த்தேன், அநேகர் அந்த நபரிடத்தில் இயேசு போல காட்சி அளித்த, இயேசு போல வேஷம் போட்ட அந்த நபரிடத்தில் தலையை கொண்டு கொடுத்து, ஐயா எனக்கு ஆசி பண்ணுங்க ஐயா. உடனே நினைத்தேன், தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தங்களை தாங்களே சீஷர்கள் ஆக்கி கொண்ட, தங்களை தாங்களே கடவுள்கள் ஆக்கி கொண்டவர்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மற்றது, பல இடங்களிலே பல காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒரு சீசன் டைம் வருகிற பொழுது சொல்லுவார்கள், வேப்ப மரத்தால் பால் வடிகிறது என்று. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அதையும் பார்ப்பதற்கு சிலர் ஓடுவது தேவஜனங்கள். மரியாளின் சொரூபத்தால்
அந்த கண்களினால் கண்ணீர் வருகிறதாம். ஏதோ ஒரு சர்ப்பம் பாம்பு வந்து முட்டையை அல்லது ரத்தினத்தை கக்கிவிட்டு போனதாம், அல்லது ஏதோ ஒரு சொரூபத்தால் குங்குமம் வழிகிறதாம். உடனே அழைக்கப்பட்டவர்கள் உண்மையாயிருக்குமோ? தம்பி போனீங்களா பார்க்கன்னு கேட்டால் நண்பர்கள் போனார்கள். நான் ஒன்றுமே செய்யல பாஸ்டர், நான் போயிட்டு நான் சும்மா நின்று பார்த்தேன். நீ நம்பின வடிவாத்தான் அங்க போயிருக்கிறாய். மற்ற இந்த கோயில் குளங்கள் சில வேளைகளில் அவைகள் துவங்குற நேரத்திலையும் அங்க சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது போல பிசாசானவன் அங்கேயும் வேலை செய்வான். அவன் எய்ம் பண்ணுவது, நன்கு அறிந்து கொள்ளுங்கள், பிசாசு எய்ம் பண்ணுவது வெளியில இருக்கிறவர்களையா அல்லது உள்ளே இருக்கிறவர்களையா? சொல்லுங்க. அதிலும் அழைக்கப்பட்டவர்களையா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. அதான் அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒருவனும் மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பலர் என் நாமத்தில் வந்து, என் நாமத்தில் தான் வருவாங்க, கூடுமானால் என் நாமத்தில் கையை உயர்த்துவாங்க, அற்புதங்கள் நடக்கும். அங்கு ஒருவன் நின்று வேலை செய்வான். அவன் யார்? ஒளியின் தூதன், பொல்லாத ஆவி. சில பேர் சொல்லுவார்கள், நீங்க சொல்றீங்க பிரதர் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆண்டவர் தான் சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். அப்படி கேட்டிருக்கிறாங்க, என்னட்ட ஏற்றுக்கொள்றேன். ஆனா விக்கிரக ஆராதனை இதெல்லாம் பிழை என்று சொல்றீங்க. நான் சொன்னேன், அது நான் சொல்லவில்லை, சத்திய வேதம் அதை சொல்லுகிறது. நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்டேன். அதற்கு இல்லை, நான் இந்த நபரோடு, இந்த ஒரு மத தலைவரோடு அல்லது இந்த ஒரு ஃபாதரோடு நான் ஐக்கியமாயிருக்கிறேன், அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அங்கே அற்புதம் நடக்குது, மற்றது பிசாசுகள் அலக்களிக்கிறது போல அலக்களிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், கனிகளினாலே என்ன செய்வீர்கள் என்று சொல்லுது இந்த வேதம். கனிகளினாலே அறிவீர்கள். பலிபீடம் பிழை என்றால் அங்க நடக்கிற அற்புத அடையாளம் எல்லாமே, சொல்லுங்க, எல்லாமே பிழை. பலிபீடம் பிழை என்றால் எல்லாம் பிழை. தேவ நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக, அது எவர்களாயிருந்தாலும் சரி, சபைக்குள்ளே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாய் எவர்களெல்லாம் மனுஷனை உயர்த்துகிறார்களோ, மனிதனை பிரியப்படுத்துகிறார்களோ, அல்லது விக்கிரகங்களை உயர்த்தி பேசுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் சரியான ஒரு இடத்தில் அவர்கள் இல்லை. அது சரியான இடமும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம், கனிகளினால் அறிவீர்கள். சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், அற்புத அடையாளங்கள் நடக்குமானால் கடைசியில் தேவன் இந்த வேதத்தில் சொல்லாத காரியங்களை அவர்கள் சொல்லி, சில மனுஷிகளின் பெயரை சொல்லி, தேவனால் பயன்படுத்தப்பட்ட, ஆவியானவரால் பாவிக்கப்பட்ட பாத்திரங்களின் பெயர்களை சொல்லி அவர்கள் கடைசியில் உயர்த்துவார்கள். இப்ப சொல்லுங்க, காலையில இருந்து அந்த முடிவு வரைக்கும் நடந்த ஆராதனை அது சரியான ஆராதனையா பிள்ளையான ஆராதனையா? பிள்ளையான ஆராதனை. ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவேளை அற்புதம் நடக்கலாம், உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நடக்கும். பிசாசு தந்திரம் உள்ளவன், பாம்பு தந்திரம் உள்ளது. அவன் வழிகளை தேடுகிறான், எந்த வழியில் இவனை அல்லது இவளை பிடிக்கலாம். ஜபிக்கிறவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்களை, முன்குறிக்கப்பட்டவர்களை, தாயின் கருவிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை எந்த வழியில் ஆக்கிரமிக்கலாம், எந்த வழியில் வஞ்சிக்கலாம் என்று பொல்லாத ஆவி வேதம் சொல்லுகிறது. வகை தேடி சுற்றி அலைகிறான். பலிபீடத்தை பாருங்கள், அவர்கள் நடத்தைகளை பாருங்கள், அவர்கள் ஆராதனை மையத்தை பாருங்கள், சத்திய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், பைபிளை ஆராய்ந்து பாருங்கள்.
ஆண்டவர் சொன்னதின்படி அவர்கள் இல்லை என்றால், அவர்கள் பேச்சு இல்லை என்றால், அவர்கள் நடத்தை இல்லை என்றால், அவர்கள் நிற்கிற இடம் தேவனுக்கு பிரியமற்ற தீட்டான இடமா இருந்தால், அவர்கள் வழங்குகிற ஆசி எல்லாமே அது பிழை. பொல்லாத பிசாசு, ஒளியின் தூதன். இன்றைக்கு பல சபைகளுக்குள்ளே, இன்றைக்கு பல மத ஸ்தலங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறது போல செய்கிறான், சுகம் கொடுக்கிறது போல கொடுக்கிறான். நேர்த்தி கடன்களை மதையும் இதையும் வைத்தால் பிள்ளை கொடுக்கிறது போலவும் அற்புதங்கள் நடக்கிறது. அதான் நான் சொன்னேன், நன்மையும் கிருபையும் பூரணமான எந்த வரமும் நன்மையும் வேதம் சொல்லுகிறது மனிதரிடத்திலே இருந்து அல்ல, ஒரே ஒருவர் தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கிய ஒரே உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அவரிடத்திலே இருந்துதான் ஒத்தாசை வருகிறது. அவரிடத்தில் இருந்து ஒத்தாசை வருகிறது. ஆனால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இதான் பிசாசுடைய திட்டம். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, தன்னுடைய கை விரலுக்குள்ளே, தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் பிசாசு விரும்புகிறான். ஆகையினால் இந்த பொல்லாத ஆவிகள் என்ன செய்கிறது? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நடுநின்று மறைக்கிறான். ஆனால் ஆண்டவர் எப்பவோ ஃபிக்ஸ் பண்ணி விட்டார் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை. ஆனால் இவன் மறைக்கிறான். இவர்கள் அங்குமிங்குமாக ஓடி மற்றும் தேவனை நம்பாத சில மத தலைவர்களிடத்திற்கு போய் அங்கே தங்கள் குறைகளை கொட்டுகிறார்கள். அதான் சொல்லுவாங்க நேர்த்தி கடன் வைக்கிறது என்று. பிசாசனுடைய திட்டமே அதுதான். இவனை எப்படியாவது என் காலிலே விழ பண்ண வேண்டும். ஓமா இல்லையா சொல்லுங்க? ஏசுட்டே வந்தான், என்ன சொன்னான்? இந்த ராஜ்யம் அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் காலில் விழு, எல்லாவற்றையும் அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்து பணிந்து கொண்டு அவர் ஒருவரே உயர்த்துவாயாக, அவர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக. அப்படியான மத ஸ்தலங்களுக்கு போய் தங்கள் தேவைகளை சொல்லி பிசாசுக்கு கேட்கிறான். இப்ப மறைத்து கொண்டு நிற்கிறான் நடுவாக. சரி, என்னுடைய காலில் விழுந்து விட்டாய் தானே, சரி நான் விலகுகிறேன். அப்ப தேவனிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை இவன் தடை பண்ணி வைத்திருக்கிறான். அவ்வளவுதான். நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகளை உண்டாகிறேன். தடை பண்ணுவது ஒரு பொல்லாத ஆவி. எதற்காக தடை பண்ணுகிறான் தெரியுமா? தேவனை மறுதலித்து, சபையை மறுதலித்து, சத்தியத்தை மறுதலித்து, ஆண்டவருடைய திருவார்த்தையை மறுதலித்து, ராஜ்யத்தை மறுதலித்து, வர இருக்கிற ஆளுகையை, வர இருக்கிற அந்த நியூ கவர்மெண்ட், அந்த புதிய அரசாங்கத்தை மறுதலித்து, எப்படியாவது இந்த தேவையின் நிமித்தம் ஆகிலும் ஒரு புள்ளியை வைத்து இந்த தேவையை கொண்டு போட்டு, அல்லது கற்பத்தை அடைக்கிறது போல பொல்லாத பாம்புகள் அடைத்து, அல்லது ஏதாவது ஒரு தேவை வர வேண்டி இருக்கிறது என்றால் அதை தடை பண்ணி தான் கொடுக்கிறது போல கொடுத்தால் அவங்க என்ன செய்திருவாங்க? அவனுடைய பக்கமே இருந்துருவாங்க. அதுதான் பொல்லாத ஆவியின் திட்டம். அவன் தோத்து போனவன் தான். சொல்லுங்க, தோத்து போனவன் தான். ஆனால் நான் அறிந்து கொண்டது, பிசாசு நன்மை செய்யறதில்லை. நன்மை முழுக்க வருகிற இடம் பரலோக பீடத்தில் இருந்துதான் நன்மைகள் வருகிறது. வேதத்திலே பொல்லாத ஆவிக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் தீயவன், அவன் கொள்ளன், அவன் அழிக்கிறவன், அவன் திருடுகிறவன் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல பிசாசு நன்மை செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கா? நன்மைகள் முழுவதும் தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது. அதை தடுத்து வைத்து இவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது இவன் 2 காலில் விழுந்தா கொடுக்கலாம் என்ற கொஞ்சம் விலகுவான். அவரிடத்தில் இருந்துதான் எல்லாம் வருகிறது. ஆனால் இவனிடத்தில் நீங்க கேட்டது பொல்லாத ஆவியின் காலில் விழுந்து யாராவது வருவாங்க, ஏமாத்துறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், பூசாரிகள், இப்படி நம்ம வீட்டில் வந்து தட்டுவாங்க, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. உடனே நாங்கள் நினைப்போம், உண்மைதான் பாரு, இதுவரைக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு போய் எத்தனையோ வருஷங்கள் நம்மட போதகர் கூட இதை சொல்லலை, தேடி வந்து இவன் சொல்லுகிறான் என்றால் இதை நாங்கள் நம்பத்தான் வேணுமென்று சொல்லி அதை நம்பி வஞ்சிக்கப்பட்டு சரி என்று பின்னால் போய் தங்கள் சவக்குழியை தாங்களே வெட்டியவர்களும்
இருக்கிறார்கள். வந்து கதவை தட்டுவான், வந்து கூப்பிடுவார்கள். அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் சொல்றதை நாங்க கேட்டு வஞ்சிக்கப்படக்கூடாது. நாங்க சொல்ல வேணும் அந்த இடத்தை, இயேசுதான் மெய்யான கர்த்தர். அதான் ஒரு குறிகாரியை சந்தித்தேன். சடுதியாக கரத்தை நீட்டி அழைத்தாள். அவ வாய் திறக்கிறதுக்கு முன்னதாக உங்களுக்கு நல்ல எதிர்கா என்று சொல்லி துவங்க முதல் வாயமூடு. இயேசு எனக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுதான் மெய்யான கர்த்தர். நீ இயேசுவை நம்பு என்ற கையோட இந்த காதை அப்படியே பொத்திட்டு அந்த சாத்திரகாரி அப்படியே அந்த இடத்தையே குனிஞ்சிட்டு இருந்தால் நான் வரும் வரைக்கும் நிமிரவே இல்லை. ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். விளங்குதான்? உண்மையை பேசுறது போல பேசுவார்கள், ஆனால் பேசுற அவ்வளவும் பொய்யை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டு மாயையின் மறைவிலே, பொய்யின் மறைவிலே வந்து அவர்கள் உட்கார்ந்து கொண்டு எங்களை ஏமாற்ற, தேவ ஜனங்களை ஏமாற்ற, அழைக்கப்பட்டவர்களை ஏமாற்ற. நீங்க போகிற இடம் அது பிழையான இடம். அதான் நேற்று பேசுற பொழுது அது அல்லேலூயா சொல்ற இடம். அல்லேலூயான்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தேவநாமம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை யாரு சொல்றான்னு பார்த்தேன். இது ஒரு கத்தோலிக்க நபர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்ற வேதத்துக்கு நீங்க போறீங்க. நான் சொன்னேன், அதே கத்தோலிக்க பைபிளில் பாடல் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமா இல்லையா? அதுல கைத்தாள ஓசையோட பாட சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செய்யாததுக்கு நாங்கள் என்ன செய்யறது? நாங்க சரியா வழிக்கிட்டோம், சரியா போய்கொண்டிருக்கிறோம். எதற்கும் அஞ்சாம் வேதம். அதான் அஞ்சாத வேதம். சொல்லு, எதற்கும் அஞ்சாத வேதம். ஏன் இவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறேன் தெரியுமா? இவ்வளவு தைரியமா சொல்லுவதன் காரணம், அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள், அவர்தான் கர்த்தர், அவர்தான் ராஜா, அவர்தான் மெய்யான கடவுள். கடவுளே, இறைவனே என்றெல்லாம் சொல்றோம் இல்ல. இந்த இறைவனும், இந்த கடவுளும், இந்த தேவனும், இந்த கர்த்தரும், இந்த யாவே, இந்த இயேசு எல்லாமே வரப்போகிறவர், ஆளுகை செய்ய போகிறவர், வானத்தை பூமியை உண்டாக்கிய ஒரே தேவன் இயேசு. எம்மதமும் சம்மதம் என்று இருக்கிறவன் சொல்ல மாட்டான். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், மதம் ஒன்று உண்டே, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தான் இருக்கிறது. அவர் மதத்தை சிருஷ்டித்தார் என்று இல்லை. இயேசு ரட்சிக்க வந்தார், பாவிகளை மீட்க வந்தார். அவர் ரத்தம் சிந்தி பாதாளத்தில் இருக்கிறவர்களை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்கிறவர்களை மீட்கவே இயேசு பிரான் வந்தாரோ தவிர எந்த இடத்திலும் அவர் மதத்தை பரப்ப வந்தார் என்றில்லை. ஏனென்றால் அவருக்கே தெரியும், மதம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எனக்குள்ளாக இருக்கிறது என்று அந்த யாவேயாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால் தைரியமாக சொல்லுகிறார், நான் இருக்கிறவராய். ஏன் அப்படி சொல்லவன்? எந்த கடவுளும் அப்படி சொல்லல. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த கடவுள்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை என் தேவாதி தேவன் சொல்கிறார். இருக்கிறவரா இருக்கிறேன், என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தைரியமாக சொல்லுகிறார். ஏன்? அவர்தான் ஐயா கடவுள். நீ அந்த வழியில போறதுக்கு நான் என்ன செய்யறேன்? அப்ப ஏன் ஒருவரும் சொல்றதில்லை? நீங்க மட்டும் உங்களோட கடவுளை பத்தி ரோட்டா சொல்லி தர்றது. நீ குளிக்க விழா முதல் உன்னை தூக்கி எடுக்க வேண்டுமே. நான் சரியான பாதையினால் நான் செல்கிறேன், நான் சுயநலமா இருக்கக்கூடாது. உன் இரத்த பழியை என் கையிலே கேட்பார். அப்ப நான் அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமா? சொல்லுங்க, கணக்கு கொடுக்க வேண்டுமா? உங்க இரத்த பழியை யார் கையில கேட்பாராம்? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கட இரத்த பழியை உங்களோட கையில கேட்பார். ஆகையினால் நாங்கள் ஓடி ஓடி சொல்லுகிறோம், இயேசு உன்னை நேசிக்கிறார், மனம் திரும்பு, இயேசு உன்னை நேசிக்கிறார். இல்லாவிட்டால் உன்னுடைய இரத்த பழியை யார்கிட்ட கேட்பார்? யார்கிட்ட? எங்கள்கிட்ட கேட்பார். அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர். அப்ப இப்படியாக வருவாங்க. நான் பாஸ்டர் என்று வருவாங்க, நான் ஃபாதர் என்று வருவாங்க, நான் கடவுளை தரிசித்தேன் என்று வருவார்கள். மிச்சங்கவனம். நான் கடவுளை கண்டேன் என்று வருவார்கள். ராத்திரி வேளையில தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று வருவார்கள். கனிகளினாலே அறிவீர்கள். கதைத்து பாருங்கள், கனிகளினாலே. நீங்க அதை அறிய வேண்டுமானால் நீங்க நாட வேண்டிய ஒரே இடம், ஒரே ஷாப் எங்க?
தேவனுடைய இதை நீங்க சரியாக கற்றுக்கொள்ளாமல் வர இருக்கிற அந்த கடைசி நாளில் நீங்கள் சரியான ஒரு ஓட்டத்தை ஓட முடியாது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியவே முடியாது. ஆகையினால் முதலாவது சத்திய வேதத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள். இதை வாசியுங்கள். இதை நீங்க வாசிச்சாதான் பொல்லாத ஆவிகள் வஞ்சிக்க வருகிற நேரத்தில் இதை அறிந்து கொள்வீர்கள். அவன் சொல்வது பிள்ளை என்று, வேதத்துக்கு புறம்பாய் பேசுகிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் சத்தியத்தை வாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். ரைட். அடுத்த காரியம் இரண்டாவது, போர்கள், இயற்கை பேரழிவுகள். 6 தொடக்கம் 7 வாசிக்கலாம். மற்றது பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் என்ன செய்யுமா உண்டாகும். அப்ப இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, உலக அளவில் குழப்பம் ஒன்று. இரண்டாவது, இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும். உலக அளவில் குழப்பம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மிச்சம் கவனம். அதை நான் சொல்லுவேன், நீங்க இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, உங்க கிராமத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. தயவு செய்து இந்த செல்போனை வச்சிருக்கிறவங்க அதையும் இதையும் அடிச்சு பார்க்காமலுக்கு இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, உலக நாடுகள் என்ன திட்டம் பண்ணுகிறார்கள் என்று பாருங்க. இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, உலக அளவில் மாற்றங்கள் உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும், இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும். என்றால் என்ன? தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் அங்கே காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, மூன்றாவது, பாவம் அதிகரிப்பு, அன்பு குறைவு. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமாக போவேன், நேரம் இல்லை. மத்தேயு 24:12 நாங்கள் ஒரு தடவை வாசிக்கலாம். பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்களாம்? காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இந்த காலகட்டம் வேற, இதை ஒரு பாடமாக நான் தனியே உங்களுக்கு படிப்பிப்பேன். அதுதான் வர இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. அதுதான் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். அது அந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்றால் தேவனுக்கு எதிரானவன், எதிர் கிறிஸ்து என்று சொல்லலாம். எதிர் கிறிஸ்து, அதாவது உண்மை உள்ள ஆண்டவருக்கு எதிரானவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். 12 பாருங்க, 11 வாசிக்கலாம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். மற்றது 12, அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமாம்? அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மனிதனின் அன்பு தணிந்து என்ன வந்துருமாம்? சுயநலம் அங்கே வந்துவிடும். அங்க பார்த்து கொண்டு வருகிறான் இல்லை? அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து உபத்திரவம் பெருக பெருக, பாடுகள் பெருக பெருக, தேவ ஜனங்களுக்கு உபத்திரவம் பெருக பெருக. அதான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு பாடத்தில் ஆன்டி கிறிஸ்து யாரு என்பதை படிப்பிக்கிறேன். 7 முத்திரைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 7 கலசங்கள் என்று இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறேன். இவைகள் எல்லாம் வருகிற காலத்திலே உங்களுக்காக அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஏனென்றால் வருகிற காலத்தில், அந்த உபத்திரவத்தின் காலத்திலே நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக ஆண்டவர் இதை பேசும்படி எனக்கு ஏவினார். ஹல்லேலூயா. மற்றது அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். என்னவாம்? அக்கிரமம் பெருக பெருக, அடக்கி ஆள்கிறவர்கள் பெருக பெருக. நீ தேவனை மறுதலிக்க வேண்டும். நீ கிறிஸ்தவளா? ஆம், நான் கிறிஸ்தவன். இப்பவே மறுதலி, பட்டயத்தை எடுப்பார்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனிதனின் அன்பு குறையும். ஒற்றுமையாக இருந்தவர்கள், தாய் பிள்ளைகள் அன்பு குறையும். மற்றது சகோதரர்கள் அன்பு இல்லாமல் போய்விடும்.
ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். பெற்றோர் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரையும் காட்டிக் கொடுப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே அந்தி கிறிஸ்து எனப்பட்ட அந்த பொல்லாத மனுஷனுடைய சில மிரட்டல்களுக்கு இவர்கள் பயந்து அவன் கத்தியை தூக்கி கொண்டு காட்டுவான். தேவ ஜனங்களை அந்த அழகா சொல்லப்படுது பாருங்க, அவர்களை அழிப்பதற்கு, அவர்களை துன்புறுத்துவதற்கு வகை தேடுகிறான் பாருங்க. 9, அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் நாங்கள் பகைக்கப்பட்டுருவோம், சகோதரங்களால் பகைக்கப்பட்டுருவோம், எல்லாராலும் பகை உண்டாகும். இப்ப என்ன செய்வார்கள்? தங்களை தாங்களே காத்துக்கொள்ள, தங்களுக்கு தாங்களே ஒளிப்பிடங்களை தேடிக்கொண்டு, தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை தேடிக்கொண்டு அவர்கள் அலைந்து திரிவார்களாம். ஆகையினால் எப்படியாவது நான் தப்பினா சரி, சுயநலம் வந்துவிடும். அப்படித்தான் அந்த அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. மனிதனின் அன்பு குறைந்து சுயநலம் அதிகரிக்கும். விளங்குதான்? அந்த நேரத்தில் நீங்க என்ன காப்பாத்துவீங்களா? அம்மா காப்பாத்துவீங்களா? அப்பா காப்பாத்துவீங்களா? இல்லை. இதை அறிந்து கொண்டால், இப்ப இந்த வார்த்தையை, இந்த சத்திய வார்த்தையை இப்ப நீங்க கை கொண்டு இதை படித்து தெரிந்து வைத்திருந்தால், இந்த வார்த்தை அந்த நாளிலே உங்களுக்காக சுத்தம் பண்ணி உங்களை காப்பாற்றும். தாயும் வரமாட்டாங்க, தகப்பனும் வரமாட்டாங்க, சகோதரங்களும் வரமாட்டாங்க, சொந்தங்களும் வராது, பந்தமும் வராது. ஏனென்றால் எல்லாருடைய அன்பும் என்ன செய்யுமா? தனிந்து போகும், குறைந்து போகும், சுயநலம் உண்டாகிவிடும். அப்ப நீங்க உதவி ஓடி போய் கேட்டாலும் அவர்கள் பேசுவதற்கு தயார் இல்லை, பேச முடியாது. உபத்திரவ காலம், உபத்திரவத்தின் காலம். ஆகையினால இந்த வார்த்தையில நீங்க நின்றால், இந்த அஸ்திபாரம் உங்களை மேன்மைப்படுத்தும். வார்த்தை என்னும் அஸ்திபாரம் உங்களை உறுதிப்படுத்தும். வார்த்தை என்னும் அஸ்திபாரம் பட்டயத்தை காட்டினாலும் எவராவது வந்து இயேசுவை மறுதலி, அவர் எவ்வளவு எனக்கு நன்மை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார், அது மாத்திரமல்ல நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் கண்டு கொண்டதிலே பெரிய கண்டுபிடிப்பு, வழியும் சத்தியம் ஜீவனும் ஆகிய அந்த உண்மை, சத்தியம், உண்மை இயேசுதான் கடவுள். எவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாலும், எவ்வளவு என்ன கொண்டு மிரட்டல் விட்டாலும், பட்டயத்தை காட்டினாலும், ஒரு தரம் தான் வெட்டுவாய், ஒரு தரம் தான் உயிர் போப்பது, 2-3 தரம் போகுமா? இருந்தாலும் இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில், ஹல்லேலூயா, இரத்த சாட்சி கூட்டம் ஒரு நாள் ஆண்டவரே வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, எப்பொழுது நீதி செய்யாதிருப்பீர், அந்த பரதீசியில இருந்து, அந்த ஒதுக்கப்பட்ட, அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டில இருந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அந்த இரத்த சாட்சிகளுடைய அந்த இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தம், இயேசுவுக்காக இந்த உலகத்திலே பாடுகளை சகித்து எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அந்த இரத்தம் பேசுமாம், ஆண்டவரே எப்பொழுது நீதி செய்யாதிருப்பீர். சொல்லப்படுகிறது 7ஆம் முத்திரை, 7வது கலசம், வேதம் சொல்லுகிறது பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. அதுக்கு மேல நிறைய காரியங்கள் இருக்குது, அது நேரம் இல்லை, அது நாங்கள் வருகிற காலத்தில் பார்ட் 1, 2 போகலாம். பரலோகத்தில் அமைதல், 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது, பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. இனி ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாய சாசனத்திலே உட்காருவார். அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த சிங்காசனத்திலே உட்காருவார். அதற்கு பிறகு சகல ராஜ்யங்களும், சகல தேசங்களும், சகல ராஜாக்களும் அவருடைய பாதத்துக்குள்ளாக அடங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவர் ஆளுகை செய்வார், அவர் ஒருவரை ஆளுகை செய்வார். அந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது, அந்த ராஜ்யம் அழியாது, அந்த ராஜ்யம் மேற்கொள்ளும், அந்த ராஜ்யம் யுத்தம் பண்ணும், அந்த ராஜ்யம் வழி சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணும், அந்த கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணும். அந்த ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம், என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நின்று சாதிக்கும். இந்த ராஜ்யத்துக்காக சீவன் எடுக்க விரும்புறியா? எடு. இந்த ராஜ்யமே மெய்யான ராஜ்யம். நீ ஜீவன் எடுத்தாலும் என் ஆத்துமாவை அவரிடத்தில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாது. சத்தியத்துக்காக நில்லுங்கள், அவருடைய வார்த்தையில் நில்லுங்கள்.
இந்த வார்த்தையை படிங்க. சபைக்கு வந்துட்டு போனால் மட்டும் காணாது பிள்ளைகள். சபைக்கு வந்துட்டு கையை தட்டிட்டு ஆராதனையில் கலந்து கொண்டுட்டு வார்த்தையை கேட்டுட்டு போனால் மட்டும் காணாது. வீட்டில் போய் எவ்வளவு நேரம் இந்த வேதத்துக்கு நேரம் கொடுக்குறீங்க, எவ்வளவுக்கு ஜெபத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. வாரதும் போறதுமா இருந்து அந்த கடைசி நேரத்தில் அந்த உபத்திரவ காலத்தில் நாங்கள் தப்ப முடியாது. சத்தியத்தை மறுதளிக்க வேண்டும், ஆண்டவரை வெறுக்க வேண்டும். அந்த இயேசுவை மறுதளி இப்பவே அறிக்கை பண்ணு, அவர் கடவுள் இல்லைன்னு அறிக்கை பண்ணு என்று அந்த கிறிஸ்து என்று ஒருவன் எழும்புவான். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, அடுத்தது வாசிட்டமா 4வது நினைக்கிறேன். விசுவாசிகளுக்கு துன்பம் 24:9 பாருங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, இந்த ஒரு டிரான்ஸ்லேட்டில் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்படைத்து உங்களை கொல்வார்கள். என் நாமத்தினால் எல்லா ஜாதிகளாலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். அதாவது இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, விசுவாசிகள் சோதனைகளையும் துன்பங்களையும் என்ன செய்வார்கள்? சந்திப்பார்கள். அந்த காலத்திலே அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளை சகித்து இந்த வார்த்தையை நன்கு அறிந்து கொண்டு நடக்க போகிற நடந்து முடிந்த தீர்க்க தரிசனங்கள் மற்றும் வெளிப்படை ஆகமங்கள் இவைகளை வாசித்து தங்கள் இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறவர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பைபிளை தூக்க முடியாது, பைபிளை நாங்கள் கையில் வைத்து படிக்க முடியாது. நல்ல காலம், நல்ல நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போவே சொல்லுகிறேன், இன்னும் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கப்படல. நானும் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் நல்ல நேரம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்களாக உணர்ந்து மனம் திரும்புவதற்கு நல்ல நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த மனம் திரும்பி இந்த வார்த்தையை நன்கு அறிந்து இருதயத்திலே பதித்து வையுங்கள். அதுதான் கடைசி காலத்தில் உங்களுக்கு உதவ போகிறது. ஆமேன். இந்த பைபிள் மேசையில் கிடக்கும், அல்லது ஹபட்டுக்கு கொண்டு வச்சிருவாங்க, அல்லது ஷோகேஸில் கொண்டு வச்சிருவாங்க, கண்காட்சி பொருள் போல. வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்குவாங்க. இப்போ கொண்டு வீட்டில் வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்குவாங்க. அல்லது சில பேர் சர்ச்சிலேயே விட்டுட்டு போகிறீங்க. ப்ளீஸ், தயவாக கேட்டுக்கொள்கிறேன், வேதத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள். அதை வாசித்து இருதயத்தில் பதித்து வையுங்கள். இதுதான் நீங்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் மற்றும் வஞ்சிக்கிறவர்கள் உங்களை நெருங்குகிற பொழுதும் மற்றும் வர இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலும் இந்த வார்த்தை தான் நீங்கள் இருதயத்தில் இப்பொழுது பதிக்க போகிற வார்த்தை தான் அன்றைக்கு அந்த காலத்திலே உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்ப 24:9 கடைசியாக ஒரு தரம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொல்வார்கள். அந்த கிறிஸ்து அவனுடைய செயல்பாடு அதுதான். ஒன்று ஆண்டவரை மறுதளிக்க வேண்டும் அல்லது கொள்வார்கள். என் நாமத்தினால் எல்லா ஜாதியினாலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். ஆனாலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். 5வது பாருங்க, மத்தேயு 24:14 இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக உலகம் எங்கும் அறிவிக்கப்படும், பின்னர் முடிவு வரும். நாங்க அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாங்க, அறிந்து கொண்ட நாங்க, அதற்காக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது இந்த செல்போன்கள் எல்லாம் சும்மா வந்திருக்கண்டு. மூளை முடுக்குகள், பட்டி தொட்டி பட்டணங்கள் எல்லாமே இப்போ இந்த செல்போன் பாவிக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? எதை சொல்றீங்க? தெரியும் தானே உங்களுக்கு? பாவிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பாவிக்கிறாங்க. டிவி இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன்கள், ஏதோ ஒரு வேறு டெக்னாலஜிகள் வந்துட்டு இங்கே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன ஆராய்ச்சி பார்த்தால் அங்கே சத்தியம் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆமேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சில நேரம் அந்த பண்டிகை காலங்கள், கிறிஸ்மஸ் என்று சொல்லுவாங்க, இப்படியான காலங்கள் வருகிற பொழுது அதில் கூட இந்த ரேடியோ, இந்த டிவிகளில் இயேசு யார் என்பதை தெளிவாக என்ன செய்கிறார்கள்? அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக உலகம் எங்கும் அறிவிக்கப்படும், பின்னர் என்ன வரும்?
முடிவு வரும். ஃபர்ஸ்ட் நாங்கள் பாக்கியவான்கள், அந்த ராஜ்யத்தின் நற்செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்று, இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி வர இருக்கிற அந்த ஆளுகையின் ராஜ்யமும் உலகம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கும் அது அறிவிக்கப்படும். இப்பொழுது அது அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமேன். மற்றது சபைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் பலர் பரலோகமே என் சொந்தமே என்று தான் ஓடுறாங்க. ஆனால் வேத புத்தகத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறது, வாக்கு அளித்தது எதை சொல்லுங்க எல்லாரும்? வர இருக்கிற ராஜ்யமும் ஆளுகையும். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம், வர இருக்கிற ராஜ்யமும் ஆளுகையும். நீங்க வேற சபைகளுக்கு போய் பார்த்தால் அவங்க பரலோகத்தை குறிச்சே பேசுறாங்க. அறியாமை, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் பரலோகத்தை தேவன் வாக்களிக்கவில்லை. அவர் வாக்களித்தது தெளிவாக சொல்லுங்க. இப்ப தெரியும் தானே உங்களுக்கு? சொல்லுங்க. ராஜ்யமும் ஆளுகை. ராஜ்யம் என்றால் பரலோகம் அல்ல, வர இருக்கிறதான ஒரு புதிய அரசாங்கம். அது இந்த பூமியை நிரப்பி தானே என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். அந்த ராஜ்யத்துக்கு கீழே தான் முழு ராஜ்யமும் அடங்கி இருக்க வேண்டும். அதுல நாங்கள் ஆளுநர்கள். நல்ல கரங்களை தட்டி, நாங்கள் ஆளுநர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை கஷ்டத்தோட அல்லது பாடுகளோட ஜீவிக்கலாம். ஒரு நாள் வருகிறது, நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, இயேசுவோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகள் நல்லா கரங்களை தட்டி. 2 தீமோத்தேயு 3:1-5. 2 தீமோத்தேயு 3:1-5. கடைசி நாட்களில் கடினமான காலங்கள் வரும் என்று அறிந்து கொள். மனிதர்கள் தங்களை நேசிப்பவர்களாகவும் பணத்தை காதலிப்பவர்களாகவும் பெருமையில் பிடிபட்டவர்களாகவும் அவமதிப்பவர்களாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி இல்லாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் இயற்கை அன்பில்லாதவர்களாகவும், அதாவது சுபாவ அன்பு என்று சொல்லி சொல்றது, இயற்கை அன்பில்லாதவர்களாகவும் சமாதானம் இல்லாதவர்களாகவும் குற்றஞ்சாட்டுகிறவர்களாகவும் அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் நன்மையை நேசிக்காதவர்களாகவும் துரோகிகளாகவும் பெருமை பிடித்தவர்களாகவும் தேவனை விட இன்பங்களை நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தேவ பக்தியின் தோற்றம் உடையவர்களாகவும், வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவ பக்தி என்கிற வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, குணாதிசயங்களில் பெரிய வீழ்ச்சி. இப்பவே அது கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கவனமாயிரு. சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும், அதான் இயற்கை அன்பு இல்லாதவர்களாகவும் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டில் மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சு விடுங்க. சகோதரங்களுக்குள்ள மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது சபைகளுக்குள்ளும் மற்றது வெளி இடங்களிலும் வெளி சபைகளுக்குள்ளும் எல்லா சபைகளுக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக இவைகள் உள் நுழைகிறது. சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் என்று சொல்லி சொன்னால் குணாதிசயத்தில் பெரிய வீழ்ச்சி. இப்ப சொல்லுங்க, எது கிறிஸ்தவர்களின் பலன்? ஒரு மனமாய் இருப்பது. எது பலன்? ஒரு மனமாய் இருப்பது. ஆடு தனிய மேய்ந்தால் அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு மனமாய் இருப்பது தான் ஆட்டுக்கு பலன். அதே போல தேவ பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு மனமாய் டீமாக நின்று அன்போடும் நல்ல குணாதிசயங்களோடும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வரும், அதை அழகா சமாளித்து அந்த இடத்துல அதை விட்டுற வேணும். அதை தொடரக்கூடாது. ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு 4 கிழமைக்கு என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. அது இப்பவே ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சகோதரங்களுக்குள்ள பார்க்கிறேன், மற்றது கணவன் மனைவிக்குள்ள பார்க்கிறோம், போகிற வருகிற இடங்களில் பார்க்கிறோம். சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் தற்பிரியராகவும் பெருமை பிடித்தவர்களாகவும் இப்படியெல்லாம் வருகிறதல்ல. அப்ப குணாதிசயத்தில் பெரிய வீழ்ச்சி உண்டாகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பாகவே இருக்க வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இப்போ வார்த்தையை கேட்குறீங்க, வீட்டை போய் வாக்குவாதப்பட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. சில பேர் அழகா இருந்து வார்த்தையை கேட்கறது, வீட்டை போய் சண்டை பிடிக்கிறது. ஏதோ ஒன்றில் கொள்ளுவி பிசாசு என்ன செய்வான்? இழுப்பான். பட்சிக்கிற பறவை அங்கே வரும். குணாதிசயத்தில் பெரிய வீழ்ச்சி உண்டாகிறது. தேவ பக்தி என்கிற வேஷத்தை தரித்து அதன் பலனை
மறுதலிப்பார்கள். ஆனால் இன்னொரு அதிகாரம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய குணம் நற்குணம் இன்னும் மேன்மைப்படட்டும். அந்த நற்குணம் நீங்கள் இருக்கிற இடத்துல பிரகாசிக்கட்டும். அந்த நற்குணம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த நற்குணத்தை பிறர் கண்டு அவர்கள் தான் மெய்யான தேவனை தேடுகிறார்கள் என்று இயேசுவை உங்களிலே காணட்டும். ஆமென். அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வேதம் சொல்லுகிறது அதிகமாக என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார். அவன் மிச்சம் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஓகே, கர்த்தரின் வருகை 1 தெசலோனிக்கேயர் 5:2-3. கர்த்தருடைய நாள் இரவில், மறுபடியும் சொல்லுகிறேன் 1 தெசலோனிக்கேயர் 5:2-3. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வரும் போல வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் சமாதானமும் பாதுகாப்பும் என்று சொல்லும்போது கர்ப்பிணி பெண்ணுக்கு வேதனை வரும் போல திடீரென அழிவு அவர்களுக்கு வரும். அவர்கள் தப்பிக்க மாட்டார்கள். அப்ப இயேசுவின் 2ஆம் வருகை எப்படி வருமாம்? எப்படி வரும்? திடீரென வரும். சொல்லுங்க, இயேசுவின் 2ஆம் வருகை திடீரென. இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு 9 மாதம் 8 மாதம் இருக்கிற ஒரு கர்ப்பிணி தாயை பார்க்குற பொழுது அந்த கர்ப்ப வேதனை சொல்லிட்டு வருமா? சொல்லுங்க, சொல்லிட்டு வருமா? ஆனால் டேட் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஆனால் கர்ப்ப வேதனை எப்போ வரும்? ஒன்று பிந்தும் அல்லது முந்தும். அதே போலதான் கர்த்தருடைய வருகை அது எப்போ வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆகையினால் விழித்திருங்கள், எச்சரிப்போடு இருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள். அந்த கிறிஸ்து வருவான். வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். உங்க வீட்டுக்குள்ளே இருந்தே பிசாசு எழும்பும். எங்கண்டாலும் போயிட்டு தொடர்புகளை வச்சிட்டு வஞ்சிக்கப்பட்டவர்களோட சேர்ந்துட்டு உங்க பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி சொல்லுவார்கள், இது இல்லை சத்தியம், நீங்க சத்தியம் என்று அலைகிறதெல்லாம் போய் இதுதான் சத்தியம் என்று வீட்டுக்குள்ளே இருந்தே பாம்பு வஞ்சிக்கும். சில நேரம் கணவனை வைத்து வஞ்சிக்கும், மனைவியை வைத்து வஞ்சிக்கும், பிள்ளைகளை வைத்து வஞ்சிக்கும். உன் வீட்டாரை உனக்கு சத்துராது. மிக கவனமாயிருங்கள். சபையை குற்றஞ்சாட்டும். ஆராதனைக்கு போய் என்ன பிரயோசனம்? ஆண்டவரை தேடி என்ன பிரயோசனம்? குற்றஞ்சாட்டும். குற்றஞ்சாட்டுகிறவன் பொல்லாத ஆவி. நீங்கள் எங்கன்னாலும் போய் பாருங்கள். சைவ கோயிலுக்கு போங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. கத்தோலிக்கத்துக்கு போங்க, ஒன்றும் இல்லை. புத்தத்துக்கு போங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு வாங்க, ஏன் அங்கே போன நீ வருமா இல்லையா பிரச்சனை? சொல்லுங்க. அப்போதானே எதிர்ப்பு வருது. ஏன் எதிர்ப்பு வருகிறது? சத்தியம் என்றாலே பொல்லாத ஆவிக்கு பிடிக்காது. எங்களுடைய ஆண்டவர் சத்தியமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சத்தியமுள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அப்ப கர்த்தருடைய நாள் எப்போ வரும் என்று எங்களுக்கு தெரியாத பிள்ளைகள், பேச்சை குறைங்க, ஜபத்தில் வளருங்க, மனம் சித்தம் உணர்ச்சியை ஆராய்ந்து பார்த்து டெய்லி பாவத்திலே விடாதீங்க. உங்க மன சித்த உணர்ச்சியை காப்பாத்துங்க, உங்க ஆத்துமாவை காப்பாத்துங்க. திருடன் வருகிற விதமாய் ஒரு கற்பனை தாக்கி அந்த வேதனை வருகிறது போல அது திடீரென்று அவருடைய வருகை வரும். அந்த கர்த்தருடைய நாள் வரும். அவர் ஓடி இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவருக்காக அந்த உபத்திரவ காலத்திலும் இயேசுவை மறுதலியாமல், அந்த வள்ளி சர்ப்பத்துக்கு பின்னால் போகாமல், அந்த கிறிஸ்துவுக்கு பின்னால் போகாமல், கர்த்தரை மறுதலி என்கிற கூட்டத்துக்கு பின்னால் போகாமல், இப்பவும் தான் எதிர்காலத்திலும் தான் போகாமல் கடைசி வரை நிலைத்து நிற்கிறவர்கள் ஆண்டவர் வருவார், உங்களை சந்திப்பார், உங்களுக்கான கிரீடத்தை உங்களுக்கு போடுவார். ஆமென். உங்களை அழைத்துக் கொள்வார். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. எச்சரிப்பாயிருங்கள். வெளிப்படுத்தல், கடைசியாக இதை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:11 இறுதி நிகழ்வு. நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் விரைவில் வருகிறேன். உன்னுடைய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி உன்னிடம் உள்ளதை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. நான் விரைவில் வருகிறேன், உன்னுடைய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பிடித்துக்கொண்டு. சொல்லுங்க, எதை பிடிக்கிட்டாம் என்று அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசத்தில் நிலைத்து நின்று. ஆமென். கடைசியில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து, அவருடைய வார்த்தையில் இருந்து, அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து, வஞ்சிக்கிற கூட்டத்தை நன்கு கண்டு அறிந்து,
கண்டது கிண்டது நெடியது எல்லாத்துக்கும் உலகம் சொல்லும், உலகம் அழைக்கும். அங்கே அது வழியுது, இங்கே வேப்ப மரத்தால் தண்ணி ஓடுது, அது ஓடுது, பால் ஓடுது, குங்குமம் வருது. இதுக்கெல்லாம் வஞ்சிக்கப்படாமல் உறுதியாய் நிற்கிறவர்கள், வீட்டில் வருகிற பிரச்சனை எல்லா உபத்திரவத்தையும் தாண்டி அவருடைய சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுகிறவர்கள், ஹல்லேலூயா, விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஆண்டவரோடு வாழ்கிறவர்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவரோடு ஆளுகை செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் விரைவில் வருகிறேன், உன்னுடைய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கிரீடம் எனக்கு வேண்டும், என்னுடைய கிரீடம் எனக்கு வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வது லேசு வேலை இல்லை. உபத்திரவத்தை சகிக்கணும், உபத்திரவ காலத்தை சகிக்கணும். அந்த கிறிஸ்துவின் காலம் அந்த கிறிஸ்து என்றால் யாரு? அந்த 7 முத்திரை என்ன, அந்த கலசங்கள் என்ன, எல்லாம் நான் வருகிற காலத்தில், வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வருகை அது எப்போ வரும்? அது நாளைக்கா, அது இன்றைக்கா, அது இன்றைக்கு இரவைக்கா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஒருவருக்கும் தெரியாது. ஆகையினால் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நிலைத்து நிற்க வேண்டும். அதிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் விரைவில் வருகிறேன், உன்னுடைய கிரீடத்தை. அப்போ கிரீடம் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. கடைக்கு போய், ஐயா எனக்கு ஒரு டிபி பாக்கெட் தாங்க, தருவானா? தருவானா? என்ன கொடுக்க வேணும்? காசு கொடுக்க வேணும். அதே போல தான் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய சேவைக்காக. உங்களுடைய பரலோக பேங்கில், அந்த பொக்கிஷ சாலையில் பணத்தை சேருங்க. ஒவ்வொரு ஆத்துமா ஒரு 1000 ரூபாய்ன்னு நினைத்துக்கொள், அல்லது 1 ரூபாய் 2 ரூபாய்ன்னு நினைத்து கொள்ளுங்கள். வெறுங்கையோடு கூட நாங்கள் போய் அதை சுதந்திரித்து கொள்ள பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான எச்சரிப்பு, சும்மா இருக்காதீங்க. தயவு செய்து வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. 2 பேரையாவது ஆண்டவர் இடத்துக்கு கொண்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அல்லது அவர்களுடைய இரத்த பலியை உங்களோட கையில் ஆண்டவர் கேட்பார். கிரீடம் பெற்றுக்கொள்வது என்பது அது பெருமதியான கிரீடம். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வது என்பது நாங்கள் சபைக்கு வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்காக பாடுகளை சகிக்க வேண்டும். அதிலும் பெரியது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் போகிற வர இடங்களில் உங்களை காரி துப்பினாலும் பரவாயில்ல, இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் சொல்லாமல், அந்த பணத்தை தேவனுக்கு சமர்ப்பிக்காமல், கொடுக்காமல், அந்த கிரீடத்தை நானும் நீங்கள் அவரிடத்தில் இருந்து வாங்கி கொள்ள முடியாது. எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. மியூசிக்கை போடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வருகிற உபத்திரவ காலத்திலே இயேசுவை மறுதலிக்காதபடிக்கு ஆண்டவரே, இயேசுவை மறுதலிக்காதபடிக்கு உண்மை உத்தமமாய் உமக்காக நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, அந்த கிறிஸ்துவின் காலத்திலே, அந்த உபத்திரவத்தின் காலத்திலே, தேவ ஜனங்களுக்கு விரோதமான உபத்திரவ காலத்திலே நாங்களுமே மறுதலியாதபடிக்கு, நாங்களுமே மறுதலியாதபடிக்கு எந்த பட்டயத்தை, எந்த வில்லை, எந்த கண்ணை அவர்கள் தூக்கி காட்டினாலும் ஆண்டவருமே மறுதலியாதபடிக்கு இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று அவர்கள் முன்னாடி நான் அறிக்கை பண்ண கர்த்தரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எந்த சாமத்தில் நீர் வருவீர் என்று தெரியாது. ஆண்டவரே, உமக்காக கடைசி வரை நிற்க, வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன், நீர்தான் வழியும், நீர்தான் சத்தியமும், நீர்தான் ஜீவனும். ஆண்டவரே, எனக்காக மரித்தவன் நீர்தான். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? இன்று தொடக்கம் இந்த வேத வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து, இந்த வேத வார்த்தையை நான் நிறைய நேரம் நான் படித்து, இதில் உள்ள ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டு, பொய்யான அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் பொய்யான காரியங்களுக்கு நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, வஞ்சிக்க வருகிறவர்களுக்கு முன்னால் திரு வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் பேசத்தக்கதாக இன்று தொடக்கம் இந்த வார்த்தையை நான் படிக்க போகிறேன். தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருந்து எனக்கு அதை விளங்கப்படுத்த போகிறார். அந்த வார்த்தை முழுவதையும் என் இருதயத்திலே நான் பதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் அப்பா. இன்று தொடக்கம் இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே அது இருதயத்திலே பதியட்டும்.
வர இருக்கிற அந்த கடைசி நாளிலே அந்த அஸ்திபாரம், அந்த வார்த்தை என்னை காப்பாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு திடனை தரும், அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கையை தரும். அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி